கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ஆக்ஷன் நெருங்கிடுச்சு. அடுத்த சண்டே செம்மையான ஒரு சண்டேங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. நம்பர் 1 பார்டர் கவாஸ்கர் டிராஃபி. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். நம்பர் 2 ஐபிஎல் ஆக்ஷன் 3 மணிக்கு லைவ் கவரேஜ் சொல்லியிருக்காங்க. செம்மையா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் லெட்ஸ் டாக் அபவுட் மும்பை இந்தியன்ஸ். ரொம்ப நாளாக கேட்டிருந்த ஒரு விஷயம் ப்ரோ, எல்லா டீமை பற்றியும் பேசுறீங்க, மும்பையை மட்டும் ஒதுக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பிக் எல்லாமே சரியான ஒரு பிக்குங்க. ஆல்மோஸ்ட் அவங்க வந்துட்டு கவர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தேவை அங்கங்கே ஒட்ட வைக்கிறதுக்கான பிளேயர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் யாரா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு, செம்மையான ஓப்பனிங் பேர் யார் வர போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே டக்கு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். நீங்க யோசிச்சு பாருங்க, ரோஹித் சர்மா ஓப்பனிங், அவர் கூட வந்துட்டு ஓப்பனிங்க்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் தேவை. ஆனா மற்றபடி ரோஹித் சர்மா ஓப்பனிங், ஒன் டவுன்ல திலக் வர்மா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், பினிஷிங்ல ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க. இந்தியன் லைனப்பை வச்சு முடிச்சு தள்ளிட்டாங்கன்னு சொன்னோம். அண்ட் பவுலிங்ல நல்லா கன்னு மாதிரி பும்ரா இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒருத்தர், அவர் ஃபாரினராவோ இந்தியனாவோ யாரா வேணாலும் இருந்துட்டு போறாரு, ஒருத்தர் சப்போர்ட் பண்றதுக்கு வேணும். இதுதான் அவங்களுடைய தேவையா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓப்பனிங் பொசிஷன். அது ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனா இருக்கலாம், ஃபாரின் பேட்ஸ்மேனா இருக்கலாம். ஸோ ஓப்பனிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. லைக் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒரு KL ராகுல் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இசான் கிஷனே மறுபடியும் எடுத்து ஓப்பனிங் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாலுமே என்னுடைய கெஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய பட்ஜெட்ல ஸோ ஹார்டா போகக்கூடிய பிளேயர் ஜாஸ் பட்லரா இருக்கிறக்கான சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி மும்பை கேம்ப்ல இருந்திருக்காரு, மிடில் நிறைய தடவை ஆடி கொடுத்திருக்காரு. ஆனா இப்போ ஃபயரியா ஓப்பனிங் ஆடும்போது ரோஹித் சர்மா பிளஸ் பட்லர் ஓப்பன் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சும்மா வெறித்தனமா இருக்கும். மும்பையோட டார்கெட் கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் பட்லரா இருக்கிறக்கான சான்ஸ் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, ஆர்ஆர் கிட்ட RTM கிடையாது. ஸோ இப்போ மார்க்கெட் செட் பிளேயர்ல நிறைய பேர் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்டா போறது ரிசர்வ் பண்ணிட்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட 110 crore பிளஸ் அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 30 கோடி போனாலும் பரவாயில்ல, நாங்க ரிசர்வ் பண்ற எடுத்து கேப்டனா போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலுமே RCBயோட பட்ஜெட் அவங்க கிட்ட எகைன் இருக்கும். ஸோ 80 கோடி பக்கம் மறுபடியும் வச்சிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ல செம்மையா விளையாட போறது அவங்க தான். பட் இருந்தாலும் அவங்களுடைய டார்கெட் ஜாஸ் பட்லர் தான். அவர் கிடைக்கல, ரொம்ப ஹார்டா பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஃபில் சால்ட்டுக்கு போனக்கான சான்ஸ் இருக்கு, இல்ல ஒரு ஜானி பேஸ்டோ இந்த மாதிரியான பேட்ஸ்மேனுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு காட்டு மிராண்டி இருக்காருங்க, KL மயர்ஸ், அவருக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா இவர்கிட்ட இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மேபி LSG RTM போடுறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால KL மயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி தான் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு மார்க்கெட் செட்ல எல்லாம் வருவாரு அப்படிங்கிற மாதிரி தோணல, பின்னாடி தான் வருவாருங்கிறதுனால பொறுமையா வாங்கலாம். ஸோ இது போக டெவான் கான்வே கூட லைட்டா ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு 10 கோடி 15 கோடிக்கு மேல போயிட்டா CSKக்கு வந்துட்டு RTM போடணுமா அப்படிங்கிற மாதிரி கூட யோசிக்கலாம். ஏன்னா கம்மி பட்ஜெட்ல மறுபடியும் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணலாம். ஸோ அதனால ஸோ இருக்கக்கூடிய எல்லா ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்குமே அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பட்ஜெட்டை புத்தி வச்சு நீட்டா எடுக்கிறதுக்கான பிளான் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்களுடைய 60% தேவை முடிஞ்சு போச்சு. ஸோ ஆல்ரெடி இந்த லைனப்பை பார்க்கும்போதே வெறித்தனமா இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, ரோஹித் சர்மா, திலக் வர்மா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு சரியான ஒரு லைனப். அண்ட் பவுலிங்ல சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. இதுதான் மும்பை இந்தியன்ஸோட கம்ப்ளீட் நீடே. ஸோ அப்படி பார்க்கும்போது பும்ராக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நட்டு வந்தாருன்னா செம்மையா இருக்கும். ஏன்னா ஆர்ஆர் கிட்ட RTM அப்படிங்கறது வந்துட்டு இருக்கு. பட் ஆனா அதை வந்துட்டு கேப்டு பிளேயர்ஸுக்கு யூஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு டவுட் தான். ஏன்னா அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற லிஸ்ட்ல கூட அவங்க யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்ல ஃபாரினருக்கு போவாங்களாங்கிறது தெரியல. அப்படியே யூஸ் பண்ணாலும் ஒரு RTM இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு சட்டப்படி யூஸ் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலுமே நீங்க வந்துட்டு ஒருத்தருக்கு தான் யூஸ் பண்ண முடியும். நட்டு ஆர் புவி 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான். அப்படி பார்க்கும்போது இந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ல யாராவது ஒருத்தர் எடுத்து வச்சுட்டா டெத் ஓவர் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அண்ட் இடையில 2-3 ஓவர் தள்ளுறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க. சேத்தன் சகாரியா, இன்னும் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்காங்க. ஒரு கலீல் அகமது இருக்காரு, இன்னும் ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டே போலாம். மாவேஸ் கான் வந்து கொண்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி யாராவது எடுத்து கூட ஓவர்ஸ் தள்ளுறதுக்காக, அதாவது இனிஷியல் ஓவர்ஸ் போடுறதுக்காக பார்த்துக்கலாம். அது போக ஸ்பின் அட்டாக்காகவும் ஒரு சில பேர் பார்த்து வச்சிருப்பாங்க. போன தடவை நபி எடுத்தாங்க, இந்த தடவை ஒரு மிச்சல் சாண்டரை ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா CSK உடைய RTM கான்வேக்கு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா காலி ஆயிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ரச்சின் ரவீந்திராவும் ஒரு ஆப்ஷனா பார்க்கப்படுறாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி பல வேரியேஷன்ஸோட மும்பை இந்தியன்ஸ் வருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷனுங்க. ஸோ ஏன் இந்த டீம் பத்தி இவ்வளவு நாள் பேசல அப்படிங்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா பேசறதுக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லை. ஆல்மோஸ்ட் அவங்க முடிச்சுட்டாங்க. ஆக்ஷன்ல 60% தான் என்ட்ரி ஆகுறாங்கன்னு சொன்னோம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு தேவை அங்கங்க பட்டி டிங்கரிங் பார்க்கறதுக்கு ஒரு சில பிளேயர்ஸ், நச்சுன்னு ஆடக்கூடிய ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் இன்னும் ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மீது எல்லாமே பவுலர்ஸ் பார்ப்பாங்க அப்படிங்கிறதா என்னுடைய தாட்டா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மும்பை இந்தியன்ஸை பத்தி? பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. தாராளமா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.